ஓகே இல்லை இல்லை அவங்காத்தால கூட்டு தப்பார் எஸ்எம்பிடி கோயம்புத்தூர் வந்து இறங்கியாச்சு. ஒரு ஓலா ரைட் இங்கே தான் வாங்கினோம். புளிகுளம் இதுதான் புதுசாக கட்டின பிரிட்ஜ். கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் கோயம்புத்தூர். இந்த காலத்தில் மைசூர் மட்டும் இருந்தது. இப்போ பாருங்கள் என்னென்ன வெரைட்டி இருக்குது. பாதாம் அல்வா, இங்கே பார்த்தீங்கன்னா ஐயோ பெங்களூர் தான் டிராஃபிக்னு நினச்சிட்டு இருந்தோம். கோயம்புத்தூரில் பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக் இருக்குது. மார்க்கெட்டு, பச்சை மில்ஸு, எவ்வளோ டிராஃபிக். பெங்களூர் தேவைப்பா. பார்த்தீங்கன்னா இது என்ன ஏரியாடா? லட்சுமி மில்ஸ், பாகபலி தோசை, ஓவியா தோசை அதெல்லாம் இருக்கிற ஒரு ஏரியாவில் இருக்கிறோம். பார்ப்போம் வாங்க. பேடிஎம்மில் 130 ரூபாய் பெறப்பட்டது. பேடிஎம்மில் 420 ரூபாய் பெறப்பட்டது. ஓவியா தோசை, கபாலி தோசை, பாகபலி தோசை, இங்கே நம்ம தோசை இருக்கு. கெவின் எப்படி பார்த்தீங்கன்னா தோசை வெரைட்டி, ஓவியா தோசை, பாதாளி தோசை, இதெல்லாம் லட்சுமி மில்ஸ் பக்கத்தில் இருக்குது. கூட்டத்தை பாருங்கள், விலையும் கம்மி தான். 30 rupees, 50 rupees, மட்டன், சிக்கன், கொத்து எல்லாம். பேடிஎம்மில் 160 ரூபாய். வாங்குற சிக்கன் கறி, இது வந்து சிக்கன் தோசை, இது வந்து அடுத்த செட் ரெடியாகுது. ரொம்ப டேஸ்டாக இருக்கு. சூப்பராக இருக்கு. டேஸ்டாக இருக்குல்ல? ஒரு கலக்கையும் ஆர்டர் பண்ணி நல்லா இருக்கு. அதனால இது வந்து கலக்கி ஒரு வெரைட்டி கடைக்கு ரோடு சுற்றிலே கார் தான் நிற்குது பாருங்கள். எவ்வளோ கூட்டம். தோசையும் கம்மி, விலையும் கம்மி. ப்ரான், மட்டன், சிக்கன், எக்கில் நிறையா வெரைட்டி. அந்த மாதிரி கார் எடுத்துகிட்டு வராரு. கார் எடுத்துட்டோம். அந்த கடையில் கூட்டத்தை பாருங்கள். ஓவியா தோசை, பாகபலி தோசை, விக்ரம் தோசை, பிக் பாஸ் தோசை, என்னென்னமோ போட்டு விற்கிறாங்கப்பா. காலமும் மாறி போச்சு. புதுசாக ஓப்பன் ஆகிட்டு இருந்துச்சு. கோயம்புத்தூரில் இப்போ டிராஃபிக்கே கிடையாது.
இந்த பிரிட்ஜ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் எல்லாம் வந்தால் பயங்கரமான கூட்டம் டிராஃபிக் இருக்கும் 8 மணி 9 மணிக்கு மேலே அவனாசி ரோடு இப்போ பாருங்க சுத்தமாக கூட்டம் இல்லை மேலே அந்த பிரிட்ஜ் போட்டதுக்கப்புறம் சிக்னல் ஃப்ரீ ரோடு கோயம்புத்தூர் ரொம்ப டெவலப் ஆகிடுச்சு. இங்கே முருகன் பெட்டல் பெருந்துறையில் இருக்கிற ஷாப்பிங் இங்கே ஓப்பன் பண்ணிட்டாங்க. அப்படியே இங்கே நிறுத்து லைட்டாக இங்கேயும் இருக்குது அதே ஓவியா தோசை லட்சுமி மில்ஸ் அம்மன்குளம் போகிற வழியிலேயே எப்போ வந்தாலும் நீங்கள் சாப்பிடலாம். ஃப்ரைடேங்கிறதுனால மார்க்கெட்டு அம்மன்குளம் மார்க்கெட் ரைஸில் இருக்குது லுலுமால் வெஸ்ட் சைட் குரோமா. ஓகே வியூவர்ஸ், இந்த ஃபுட்டு ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கோயம்புத்தூர் வந்தீங்கன்னா அந்த இதில் கபாலி தோசையில் பாகுபலி தோசை சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. ரிட்டர்ன் பண்ணி நிறுத்திடுறியா? இப்படியா காஞ்சிபுரம் சார் ரயில்வே ஸ்டேஷன் கோயம்புத்தூர் 4:50 வந்தே பரத்து இந்தாத பக்கம் என்ன ரஸ்ட் கோயம்புத்தூர் எங்கே போகிறாங்கன்னே தெரியும். காலங்கத்தால் வெளியே வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு போனால் தான் தெரியும். சரியான கூட்டம். ஒழுங்காக ட்ராவல் பண்ணலைன்னா உள்ளுக்குள்ளே வரும்போது செக்யூரிட்டிக்கு பயங்கர லேட் ஆகுது. பார்த்துட்டாங்க. வந்தாச்சுப்பா. இது பாருங்க வந்தே பாருங்க பெங்களூர் வந்தே பாருங்க. Bangalore Cantonment Vande Bharat Express via E Road, Salem, Dharmapuri, Hosur, platform number 5, 6, 7:25. ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் கிடையாது. இந்த ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம். நேற்று இந்த கபாலி கடை தோசை கடையில் கபாலி தோசை, பாகுபலி தோசை, ஓவியா தோசை, விக்ரம் தோசை, பிக் பாஸ் தோசை, ஏகப்பட்ட வெரைட்டி சாப்பிட்டு ஏதாச்சும் பண்ணணும்னு நினச்சோம். ஆனால் உடம்புக்கு எதுவும் பண்ணல. கோயம்புத்தூரில் வந்த வேலை நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு. இப்போது பெங்களூர் கிளம்பிட்டோம் வந்தே பாரத்தில். வந்தே பாரத் டீயை குடிச்சாச்சு போயிட்டுருக்கோம். வந்து இறங்கியாச்சு பெங்களூர் கண்டோன்மெண்ட்.